வணக்கம். என் பேர் பொன்னுசாமி. நான் குரோமாவோட பிரசிடெண்ட். இந்த 9வது மனிதவள தமிழ் மாநாடு சிறப்பாக நடந்துச்சு. இது டிடிஹெச்ஆர்எஃப், திண்டுக்கல்லை சேர்ந்த டிடிஹெச்ஆர்எஃப் வந்து நல்லா கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறாங்க. நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நாங்களும் வந்து கன்னியாகுமரியில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். இதை தமிழ் கான்ஃபரன்ஸ் தவிர நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்திக்கிற குரோமாவில் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போய் பண்ணுறாங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து இவங்க செவ்வனே செஞ்சுக்கிறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி எல்லா ஏரியாவில் இருக்கிறவங்கள எல்லா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸையும் கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஊரில் பண்ணுறது இன்னும் ஒரு பெரிய விசேஷம். அது வந்து இங்கே வந்து பல கரெக்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கிறாங்க. அந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். இது வந்து லீட் பண்ண அந்த கோர் கமிட்டிக்கு என்னோட மனதார வாழ்த்துக்கிறேன். அண்டு இதில் வந்த இந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் நிறைய பேர் எனக்கு சில பேர் என்னோட சீனியர்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து என்னோட ஜூனியர்ஸாக இருப்பாங்க, அதாவது எனக்கு இளையவர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இந்த இது தொடர வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசை. அதுலேயும் ஒவ்வொரு வருடம் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பேராசைன்னு வச்சுக்கலாங்க. எத்தனை வருஷம் நடக்குது அத்தனை வருஷம் கலந்துக்கணும். தட்ஸ் வாட். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.